ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டியூன் இன்டோ தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். லவ்வனுமே அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி நிறைய இன்டைரக்ட் டீட்டெயிலிங்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை நான் டேரெக்டாகவோ சில விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டோ தி மிட் நைட் ஹார்ட் சீசன் 1 எபிசோட் 2. டங்கு ட்விஸ்டர்னா என்னது, டங்கை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் பாய் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராட்காஸ்டிங்கில் இவங்களும் வந்து முடிக்கிறாங்க. நீ என்கிட்ட இருந்து ஒளிய ட்ரை பண்ணாலும் சரி, நீ யாருன்னு கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். அண்ட் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறபடி உங்கள் 4 பேரையுமே ஒரு பெரிய வாய்ஸ் ரிலேட்டட் ஜாப்ல பெரிய ஆளாக்கி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ 4 பேருக்கும் காலையிலேயே ட்ரைனிங்கை கொடுக்குறான். வாய்ஸ் தானே முக்கியம், அதுக்கு ஜாகிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஒரு சீகல் நம்ம ஹீரோ இயர்ஃபோனை தூக்கிட்டு பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக பேக்வேர்ட்ல ஓடி போய் நம்ம ஹீரோ அதை பிடிச்சிருத்தான். எங்கள் கோச் மாதிரி எதுக்கு தான் எங்களை கஷ்டப்படுத்துற அப்படின்னு நேனே கேட்கறா. அவன் சொல்றதும் கரெக்ட் தான். இத்தனை நாள் நம்ம சோம்பேறிங்களா இருந்திருக்கோம், இனியாச்சும் ஒழுங்கா வேலையை பார்ப்போமே அப்படின்னு ஷினோபோ சொல்லவும், எங்களை ப்ரோவா மாத்திரான்னு சொல்றியா, பட் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவங்க கேட்கறாங்க. உங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கு. ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி வாங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடவும். நம்ம ஹீரோ போனா வேர்வையோட வரமாட்டா, குளிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. வாய்ஸை பத்தி எனக்கும் நல்லா டீட்டெயிலிங்கா தெரியும், இதுதான் நீங்க பண்ற தப்புகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஹீரோ ஒவ்வொரு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறான். சின்ன பிள்ளைங்க வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் நான் கத்துக்கணுமான்னு நேனே வைக்கப்படுறா. வீடியோபர் ஆடிஷன் ஏஜென்சி ஆங்கர் கோர்ஸ் இருக்கிறவளுக்கு உன்னோட 50 சீடியை வித்து காட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் நம்ம ஹீரோ கொடுக்குறான். பல பேர் முன்னாடி போய் பாடுறது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நர்வஸா இருக்கும்னு தெரியுமான்னு கேட்டா, பயம் நர்வஸ்னஸ்னா இந்த யாமபுக்கி டிக்ஷனரிலேயே கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும், போய் சொல்லாத சும்மா வாய் வார்த்தை மட்டும் இருந்தா பத்தாதன்னு ரீகா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தேவைதான் நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு ஜாலியா அவங்க பாட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ பாட்டு அவளே எழுதுறா. அவளை பார்த்து நீ குறை சொன்னா அவ எப்படி ஒத்துக்கிடுவா, உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நேனே கேட்கறா. இந்த யுவர்ஸ் ட்ரோலிக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமாகவும் இவனை நீல்டோர் போட வச்சிட்டாலேன்னு மத்த பொண்ணுங்க கலாய்க்கிறாங்க. நான் மியூசிஷியன் ஆகி அவளை ராங் அண்ட் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரேகா வெனஸ்டே ஃபுல்லாவா ஸ்கூலுக்குள்ள ஒரு மினி கான்சர்ட் நடத்துவான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். மொத்தமா பொண்ணுங்களா இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வரப்போம். எல்லா பொண்ணுங்களும் மறைச்சா நான் ப்ராட்காஸ்டிங் மெம்பர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நர்வஸா இருக்குன்னா ஃபியூ நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டா சாரி நான் அப்பெல்லாம் சொன்ன மாதிரியே இங்க ரீகா சொல்லிட்டு இப்போ சாங்க பாட ஆரம்பிக்கிறா. அப்பெல்லாம் பாடினதை பார்த்த மாதிரியே தான் இங்க நம்ம ஹீரோக்கு இருக்குது. ரீகாவும் மோசம் இல்ல, சூப்பரா தான் பாடுறா. வேற யாருக்கும் ரெக்வஸ்ட் இல்லைன்னா நான் ஒரு பாட்டு அப்படின்னு ரீகா தனியாவ ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கா. பட் அதை பாடாம நம்ம ஹீரோ இருக்காங்கிறதுனால சினிமால உள்ள பாட்டையே அப்படியே பாடி முடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் வீக் உன் பாட்டு காத்துட்டு இருப்போம் அப்படின்னு எல்லாரும் அவளை சீர பண்ணிட்டு போறாங்க. என் பாட்டை கேட்டிய எப்படி இருந்துச்சுன்னு பா கேட்கவும் உண்மையிலேயே அது வேற லெவல்ல தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் ஆக அதை பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா. உனக்கு என்ன தெரியும், நம்ம கோவமா அங்க இருந்து கிளம்பி இருந்தா. 2 வாரம் நம்ம ஹீரோ அவளை பார்க்க வரவே இல்லை. திட்டிட்டு போயிருக்க கூடாதான்னு ரீகா வருத்தப்பட்டு போய் பார்த்தா. ரீகா பாட வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோ கிதாரை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இங்க இருந்த பைரன் பொண்ணுங்கெல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. இதனை சொன்னா எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னா தான் நானும் பார்த்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். தப்புங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் கையில அடிபட்டு இருக்கிறத ரீகா நோட்டீஸ் பண்றா. கஷ்டப்பட்டு இதுக்காக பிராக்டிஸ் பண்ணவா கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டாங்க, நாங்க ஒன்னா சேர்ந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு ரீகா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறா. ஒரு வாரத்துல கத்துக்கிட்டு நம்ம ஹீரோவால அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இப்போ தெரியுதா நர்வஸ்னஸ், ஹார்ட் துடிச்சது ஈஸியா அத்தனை பேர் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா கஷ்டம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டமா இருக்கானா, நம்ம ஹார்ட் பீட்டை போய் அவ கேட்டு பார்த்துட்டு அவசாலியா நம்ம ஹீரோ சொன்னா போய் சொல்லாத அப்படின்னு சொல்றா. எலமெண்டரி ஸ்கூல் பசங்க படிக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு சொல்லி நம்ம ஹீரோ நேனேவை கம்பல் பண்றான். பட் அவ கோச்சுக்கிட்டு போயிருந்தா. எதுக்கு அவ இப்படி கோவப்படுறான்னு கேட்டா, கண்டிப்பா அவ மேல கோவப்படல, அவ பொய் சொன்னா அவ காது ஒரு மாதிரி துடிக்கும் அப்படின்னு ஷினோபோ நம்ம ஹீரோட்ட சொல்றா. மாங்கால இருக்கிற டைலாக்ஸ் தனியா நேனே போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. பிராக்டிஸ்லாம் ஓகே, பட் இதுல எமோஷனே இல்ல, நீ தப்பா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து திட்டவும், கேட்டா தெரியும் ரீசெண்டா இருக்கிற பெஸ்ட் மாங்கா இதுதான், நான் பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அந்த மாங்காவோட ஸ்டோரியில ஒரு பிரின்சஸ் வந்து சோல்ஜரை லவ் பண்ணிருப்பா. மத்தவங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு அவன் ஹெல்மெட் மேல கேஸ் பண்ணிருப்பா. இன்னும் 1 வீக்ல இந்த மாங்காக்கான ஆடிஷன் நடக்க போகுது. அதை அனிமேவா எடுக்கும் போது வாய்ஸ் ஆக்டரா செலக்ட் பண்றதுல என்ன ஹீரோயின் வாய்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறா. மிடில் ஸ்கூல் படிக்கும் போது நான் பெட்ல ஒண்ணுக்கு போயிருவேன், டென்டிஸ்டோட வலி அப்பமா ஒண்ணுக்கு போயிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஜஸ்ட் நம்ம வெக்கப்படுறதுனால மட்டும் நம்ம லைஃபே முடிஞ்சிட போறது கிடையாது. சோ நர்வஸ்னஸை விட்டு தள்ள, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அடைய ட்ரை பண்ணு, நம்ம லவ்வர்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னடா சொல்றேன்னு கேட்டா, இது மாங்கால வர ஒரு லைன் தான், ஆடிஷன் நடக்க இன்னும் 3 வாரம் இருக்கு, கதையில வர சோல்ஜர் லவ்வரா
லவ்வரா நான் இருக்கேன், நீ பிரின்சஸா இரு. ரியலா அதை ஃபீல் பண்ணா மட்டும்தான் எமோஷனோட டைலாக் வாயில இருந்து வரும். ஆடிஷனுக்காக 3 வாரம் இதை பண்ண மாட்டியா நம்ம ஹீரோ கேட்கலாம். லவ்வர்ஸ் என்னது இவன் நேனே கூட லவ்வரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மலைப்பகுதியில காத்து அருமையா வருதுல பிரின்சஸ் நம்ம ஹீரோ கேட்குவான். ஆமாமானவா சொல்றா. பிரின்சஸ் உங்க ஹீல்ஸ் ப்ரோக் ஆயிடுச்சா நம்ம ஹீரோவில் ஒரு மாதிரி பிடிக்கிறான். இது அந்த மாங்கால வர சீன் இவன் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றான். 3 வாரம் போச்சுன்னா மாங்காவோட எண்டிங்ல ஒரு கிஸ் சீன் வரும், அதையே ட்ரை பண்ணுவானோ அப்படின்னு நேனே வந்து வெக்கப்பட்டு இருக்கா. இப்ப 3வது நாள் காமிக்கிறாங்க. இங்க உண்மையிலேயே லவ்வர்ஸான் கூட இருக்கவங்க கேக்குறாங்க. மாங்கால வர எல்லா விஷயத்தையும் எப்படியா லவ்வர்ஸ் மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் நீங்க ஃபதர் மாதிரி இருக்கீங்க, வெயிட்டே தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவில் தூக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரியே தெரியல. ஒருவேளை மோதல் தான் காதல்ல முடியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் அந்த ஆடிஷன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போய் பர்ஃபெக்டா பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனல் சாப்டர்ல இருக்கிற கிஸ் இவன் பண்ண சொல்ல போற போல அப்படின்னு நேனே வெக்கப்பட்டு இருக்கா. ஒருவேளை இவன் என்ன கிஸ் பண்ணதான் அந்த மொத்த பிளானையுமே போட்டு ஆக்டிங்க போட்டுருப்பானு பார்த்தா நம்ம ஹீரோ புக்ல தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். அப்படி தெரியலன்னு யோசிக்கிறா. உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கான்னு யோசிக்கும் போது பார்த்தா ஃபைனலி ஒரு விஷயம் தான் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லுவோம் கிஸ் தான் கேட்க போறான் போல. அவ்வளோ லிப்ஸ்டிக்லாம் போட்டு ரெடியான ஆடிஷனுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்டடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் அப்ப அந்த ஃபைனலா வர கிஸ்ஸ பண்ண போறது இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, அதை நீ உண்மையிலேயே லவ் பண்ற ஒரு பையன் கூட பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு முட்டாள் இதுக்காக வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேனே அங்க இருந்து கிளம்புறா. கண்டிப்பா உன்னால முடியும், நம்ம ஆடிஷன்ல பெஸ்டா ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைசி 3 வாரத்துல கொஞ்சோண்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. செக் ஆயிட்டு அடுத்த நாள் வந்து சொல்லுவோம் 3 வாரம் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு, பெர்ஃபெக்டான எனக்கு என் பிளான் எப்படி சொதப்பிச்சு நம்ம ஹீரோ கவலைப்படுறான். சோல்ஜரோட ஆர்மர்ல அந்த பிரின்சஸ் கிஸ் பண்ற மாதிரி நேனே அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு புக்கம மோஜில கிடக்கு அது மேல போய் கிஸ் பண்றா. ஹே நீ இப்ப என்னமா பண்ணல, எனக்கு கிஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நேனே அமைதியா இருக்குமா. போஸ்டர் பிரீதிங்லயே தெரியுது. அந்த மாங்கால வந்து அதே சீனை ரீக்ரியேட் பண்ணல. நீ என்ன லவ் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும் மோட பத்ராக்கலாம ட்ரை பண்ண பாரு. நம்ம ஹீரோவா தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து போறா. பட் நம்ம ஹீரோ கீழே விடாதபடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறா. இப்ப என்ன வறுக்க ஆரம்பிச்சிட்டால நம்ம ஹீரோ வருத்தப்படவோ கண்டிப்பா இல்ல, அவ காதை நான் பார்த்தேன், அவ பொய் சொல்லிட்டு தான் போன அப்படின்னு ஷினோபு சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த குவின்செஸ்டியல் குவின்டப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி 5 ட்வின்ஸ் ஒரே மாதிரி பார்க்க இருப்பாங்க. அதுல ஒரு லவ் அனிமேவும் சேம் இதே மாதிரி தான் போகும். அதோட கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேலேயும் அப்படிதான் பண்ண போறாங்களா, உண்மையிலேயே யாரும் அப்பல்லோ நேனே நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி தெரியுது. என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.